Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஒரு பியூர்லி ஒரு இன்ஃபர்மேஷனல் வீடியோ. இன்கேஸ் கனடாவில் மெயினாக ஆன்டாரியோவில் நீங்கள் ஒரு கப்பலாக வீடு வாங்கியிருக்கீங்க அண்ட் வீடு வாங்கினதுக்கப்புறம் ஏதோ டியூ டு சம் ரீசன்ஸ் கப்பல் வந்து செப்பரேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, டிவோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும், அதோட லீகல் கான்ஸ்ட்ரக்ட் என்ன, ஃபேமிலி லா படி இல்லை டிவோர்ஸ் ஆக்ட் படி எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி பிரியும், நீங்கள் மேரிடாக இருந்தாலும் சரி இல்லை காமன் லா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா எப்படி இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றது தான் இதை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ஒரு டபுவான சப்ஜெக்ட் தான். இன்னும் தமிழ் கம்யூனிட்டியில் இன்னுமே இங்கே இருக்கிற மாதிரி இன்னும் டிவோர்ஸஸ் நடக்கிறது இல்லை. பட் ரீசென்ட்லி போன வருஷமும் சரி நான் ஒரு 2-3 பேருக்கு இதை பற்றி நான் கன்சல்ட் பண்ணியிருக்கேன். இப்போவும் 2 பேர்கிட்ட நான் இதை பற்றி கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பியூர்லி இந்த வீடியோ. நீங்கள் கல்யாணமே ஆகலை அப்படின்னா கூட ஒரு ப்ராப்பர்ட்டியை பிளான் பண்ணும்போது இதில் இருக்கிற சிக்கல்கள் என்ன, ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில், அதாவது நீங்கள் ஒரு கப்பலோட சேர்ந்து நீங்கள் ஜாயிண்ட் வெஞ்சர்னு விட்டுருங்க, கப்பலாக சேர்ந்து நீங்கள் இதை வாங்கும்போது டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னா இது எப்படி எல்லாம் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹேவிங் செட் தட், நான் வந்து லாயர் கிடையாது, என்னால் லீகல் அட்வைஸ் கொடுக்க முடியாது. இதை நீங்கள் லீகல் அட்வைஸாகவும் எடுத்துக்காதீங்க. நான் ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். ஒரு ஏஜென்ட்டாக எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபேமிலி லாயர் இல்லை வந்து ஒரு ரியல் எஸ்டேட் லாயரை கன்சல்ட் பண்ணுறது தான் ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும். பெட்டர் டு ஸ்டேட், நீங்கள் ஒரு ஃபேமிலி லாயரை கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் அவங்க வந்து உங்களுக்கு அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். முதல்ல நம்ம மேரேஜ், ஸ்பௌஸ்னா என்ன, அதுக்கப்புறம் காமன் லா அப்படின்னா என்ன நம்ம பார்த்துருவோம். மேரேஜ் அப்படின்னு வரும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பீங்க, மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கும், அது ஒன்று தான் ஒரே டாக்குமெண்ட், ஒரு லீகல் டாக்குமெண்ட். நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் மேரிட் கப்புள் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆனால் மேரேஜ் பண்ணிக்கல, ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஒரே வீட்டில் இருக்காங்க. ஐ மீன் இங்கே கனடா அது மேல் ஃபீமேலாக இருக்கலாம், மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். நீங்கள் ஒரே வீட்டில் இருக்கீங்க அண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னு வரும்போது, ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து அதை காமன் லா அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆகலை ஆனால் நீங்கள் 2 பேரும் உங்களை ஒரு கப்பலாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஃபேமிலி ஆக்ட் படி நீங்கள் கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா இம்மீடியட்லி நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியில் இருக்கீங்க. லெட்ஸே ஹஸ்பண்ட் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்காரு, அவரோட நேமில் வாங்கியிருக்காரு, நீங்கள் அந்த ஒய்ஃப் வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒய்ஃபுக்கு அது மேட்ரிமோனியல் ஹோம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒய்ஃபுக்கும் இது வந்து 50-50 ஷேர் வந்து கிடைக்கிற மாதிரி தான் ஆகும். அதில் நிறைய இன்ட்ரிகசிஸ்லாம் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம கொஞ்சம் போக போக பார்ப்போம். பட் இன் ஜென்ரல் ஹஸ்பண்ட் பேரில் அந்த வீடு இருந்தாலும் சரி இல்லை ஒய்ஃப் பேரில் அந்த வீடு இருந்தாலும் சரி, த அதர் பார்ட்னர் அவங்க வந்து அந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு வரும்போது 1 நாள் இருந்தாலும் சரி 2 நாள் இருந்தாலும் சரி, நீங்கள் கல்யாணம் ஆகி நீங்கள் இமீடியட்டாக டிவோர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அது மேட்ரிமோனியல் ஹோம் அப்படின்றனால அந்த ஆப்போசிட் பார்ட்னருக்கு 50-50 ஷேருக்கு அவங்க எலிஜிபிள் ஆவாங்க. ஆனால் அதுவே காமன் லா அப்படின்னு வரும்போது நம்மளோட ஃபேமிலி லா படியும் டிவோர்ஸ் ஆக்ட் படியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் காமன் லாவாக இருக்கீங்கன்னா 3 வருஷமாவது மினிமம் அதே வீட்டில் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவே சிஆர்ஏ ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்ப்போம், கனடா ரெவென்யூ ஏஜென்சி ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 பீப்புள் வந்து ஒரே வீட்டில் ஒன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, கல்யாணம் ஆகாமனா 1 இயர் நீங்க இருந்தீங்க அப்படின்னாலே நீங்க வந்து ஒரு ஃபேமிலியா உங்களால இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ண முடியும். சரி, இப்போ கொஸ்டின் வரலாம், ஓகே காமன் லாவா 3 வருஷம் ஒரே வீட்டில் இருந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த 50-50 ஷேர் வருமா அப்படின்னா அப்பையும் வராது. காமன் லாவை பொறுத்த வரைக்கும் நிறைய டைட்டான இது இருக்கு, டைட்டான ரூல்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இந்த இமீடியட்டா 50-50 அப்படின்லாம் வராது. அதனால் லேட்டரா எப்படி காமன் லா சிச்சுவேஷன்ல இந்த சொத்தை பிரிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மேட்ரிமோனியல் ஹோம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். இன் சிச்சுவேஷன் ஆஃப் மேரிட் அண்ட் டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு வரும்போது, ஓகே மேட்ரிமோனி ஹவுஸ்னா என்ன, எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை மேட்ரிமோனி ஹவுஸா கன்சிடர் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கல்யாணம் ஆனதுல இருந்து
பிரியிற வரைக்கும் எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அதுதான் மேட்ரிமோனி ஹவுஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. லெட்ஸே அவங்க ஒரு காண்டோ வாங்கியிருந்தாங்க, இனிஷியலாக மேரிட் ஆன டைம் ஒரு காண்டோ வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு, வீடை வந்து பெருசாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால ஒரு தனியாக ஒரு டிட்டாச் ப்ராப்பர்ட்டி வாங்கி போகிறாங்க, ஃபேமிலியாக அங்கே மூவ் ஆகி பிரியிற வரைக்கும் அங்கே இருக்கிறாங்கன்னா அந்த டிட்டாச் ப்ராப்பர்ட்டி தான் மேட்ரிமோனி ஹவுஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா காண்டோ ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி ரெண்ட் பண்ணியிருப்பாங்க, இப்போ இவங்க அங்கே வாழ்கிற வீடு அப்படின்றனால இதுதான் மேட்ரிமோனி ஹவுஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி, இப்போ 2 பேர், இப்போ லெட்ஸே ஹஸ்பண்ட் வந்து அவர் நேமில் அவர் தான் ஹையர் இன்கமாக இருக்கிறாங்க அப்படின்றனால, இல்லை ஒய்ஃப் வந்து ஹையர் இன்கமாக இருக்கலாம், ஒய்ஃப் வந்து அவங்க வேற ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க, இல்லை ஹஸ்பண்ட் வேற ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது மேட்ரிமோனி ஹவுஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வரும்போது வேற லீகல் இம்ப்ளிகேஷன்லாம் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியில் 50-50 கொடுக்கணுமா, இல்லை அதுல இருந்து ஒரு 10% கொடுக்கணுமா அப்படின்றதெல்லாம் அந்த இன்னொரு நபர் இருக்காங்களே அவங்க அதுக்கு ஏதாவது செலவு பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்க, இல்லை மோர்கேஜுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை மட்டும்தான் கிளைம் பண்ணி எடுக்க முடியுமே தவிர இன் ஜெனரல் மேட்ரிமோனி ஹவுஸ், அதாவது நீங்க வாழக்கூடிய அது பிரிகிற வரைக்கும் ஒன்னா வாழ்ந்திருக்கிற அந்த வீட்டில் 50-50 ஷேர் வர்ற மாதிரி தான் கோர்ட் சொல்லுவாங்க. இல்லை எனக்கு வந்து அது 50-50 ஷேர் இல்லை, எனக்கு அதை விட கொஞ்சம் கூட ஷேர் வேணும், ஏன்னா நான் இதெல்லாம் வந்து இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது ஒன்று ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேரும் பேசி ஆமா நீ இவ்வளோ கொஞ்சம் கூட கொடுத்துருக்க அதனால நீ இதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இது பண்ணலாம். இல்லை ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வருது அப்படிங்கும் போது 2 சைட் லாயரும் அவங்களோட கேஸை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, ப்ரூஃப் எல்லாம் இருக்கு, செலவுக்கான ப்ரூஃப் எல்லாம் இருக்கு அப்படின்னு வரும்போது 50%க்கு கூட கொஞ்சம் முன்ன பின்ன வந்து இந்த மேட்ரிமோனி ஹவுஸ்ல இருந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த கொஸ்டின் வரலாம், வாங்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து லெட்ஸே $1 million வாங்கியிருக்கோம், இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி $1.3 million போகுது அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டி கரண்ட் வேல்யூவோ அந்த வேல்யூ தான் 50-50 ஈக்குவலா டிவைட் ஆகுமே தவிர பர்ச்சேஸ் பண்ண வேல்யூக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. கரண்ட் மார்க்கெட் வேல்யூல 50-50 டிவைட் பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்பவுஸ் வந்து கேட்கலாம், இல்லை நாங்கள் வந்து எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வேணும், அவங்கள விட்டு கொடுத்துட சொல்லுங்க, நான் வந்து அதுக்கு தேவையான அமௌண்ட்டை பே பண்ணிடுறேன் அப்படின்னு வந்துச்சுன்னா எஸ் ஆப்வியஸ்லி நீங்கள் அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு தேவையான ஷேரை லெட்ஸே ஒரு ரீஃபைனான்சிங் மாதிரி அதிலிருந்து எடுத்து கொடுத்து நீங்கள் அப்படியும் செட்டில் பண்ண முடியும். அப்படி இல்லை நீங்கள் அதை சேலுக்கு போட்டு 2 பேரும் பிரித்து ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இன் சம் கேசஸ் இப்போ வந்து கோர்ட்டுக்கு வந்து சொல்லலாம், உங்களுக்கு வந்து கிட் இருக்கு, அந்த கிட் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கு, எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு அம்மா கேட்குறாங்க, எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை விற்க வேணாம், ஹஸ்பண்ட் வித்துருங்கன்னு சொல்றாரு, பட் ஆனால் வந்து எனக்கு கிட்டோட ஸ்கூல் போய்கிட்டு இருக்கு, என்னால் இப்போ இமீடியட்டாக விற்று என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு வரும்போது கோர்ட் வந்து இப்போதைக்கு இதை விற்கக்கூடாது, இப்போதைக்கு அம்மாவும் பசங்களும் தான் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் இன் கேசஸ் வந்து நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் ஓவரால் in general matrimony house 50-50 split ஆகப்படும். ஓகே, இப்போ matrimony house செல் பண்ணும்போது இப்போ இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதெல்லாம் பார்த்தோம். ஆஸ் a real estate agent நாங்க என்ன பார்ப்போம் அப்படின்னா, லெட்ஸ் சே டைட்டில்ல வந்து ஒருத்தர் பேர் தான் இருக்கு, ஆனா ஃபேமிலியா அவங்க அங்கே தான் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு வரும்போது ஒய்ஃபோட கன்சென்ட் வந்து எங்களுக்கு வேணும். அக்ரிமெண்ட்லேயே நார்மல் அக்ரிமெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் சேல்லேயே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி ஸ்பௌசல் அக்ரிமெண்ட் இருக்குது நாங்கள் வந்து செல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு டிவோர்ஸே ஆகலை, அதுதான் உங்களோட மேட்ரிமோனியல் ஹோம், ஹஸ்பண்ட் பேர்லையோ இல்லை ஒய்ஃப் பேர்லையோ மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலுமே நாங்கள் வந்து கன்சென்ட் வாங்கணும், ஏன்னா அது உங்களோட பிரைமரி ரெசிடென்ஸ் அப்படின்றனால. டிவோர்ஸ் ஆகும்போதும் அந்த ஸ்பௌசல் கன்சென்ட் எங்களுக்கு வேணும். இன்கேஸ் டைட்டில் இல்லை, டைட்டில் 2 பேருமே இருக்காங்க அப்படின்னு வர்ற பட்சத்தில் 2 பேருமே எல்லாத்துக்கும் சைன் பண்ணுவாங்க, ஸோ அது வந்து ஓகேவா இருக்கும். அப்படி இல்லை, யாரோ 2 பேர்ல ஒருத்தர் வந்து ஃபைட் பண்றாங்க, எனக்கு இதை விற்க வேண்டாம் அப்படின்னு ஃபைட் பண்றாங்க, இன்னொருத்தர் வந்து விற்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வரும்போது 2 பேருக்கும் 2 பேர் சைட்லையும் ஃபேமிலி லாயர்ஸ் இருப்பாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போய் ஒரு கோர்ட் ஆர்டர் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கோர்ட் வந்து சொல்லியிருக்கும் கடைசியில், இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒய்ஃபுக்கு தான், ஒய்ஃப் வந்து அவங்க ஃபுல்லாக அவங்க என்ன வேணா பண்ணி அவங்க வித்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட் ஆர்டர் வச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னொருத்தரோட கன்சென்ட் இல்லாமல் நம்மளால விற்க முடியும். ஏன்னா கோர்ட்லேயே போய் அவங்க கன்சென்ட்லாம் வாங்கி கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது இது வந்து இன் ரேர் சிச்சுவேஷன். இன் மோஸ்ட் சிச்சுவேஷன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அக்ரி பண்றாங்க, 2 பேரோட டைட்டில் 2 பேரோட பேரும் டைட்டில்ல இருக்கு அப்படின்னு வரும்போது இட்ஸ் மச் மோர் ஈஸியர் டு கெட் கன்சென்ட் அண்ட் செல் பண்றதுக்கு. யாராவது ஒரு நபர் வந்து வேற மாதிரி டிசைட் பண்றாங்க அப்படின்னு வரும்போது தான் நமக்கு இந்த கோர்ட் ஆர்டர் இதெல்லாம் நம்ம போக வேண்டியிருக்கும். நான் பர்சனலி விற்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பேசிக்கல, அப்போ 2 பேருமே தேவர் கிவிங் தேர் ஆப்ஷன்ஸ் ஃபார் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். ஒய்ஃப் சைட்ல வந்து அவங்க ஒரு 3 ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸை வந்து சஜஸ்ட் பண்றாங்க, ஹஸ்பண்ட் சைட்ல 3 ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் சஜஸ்ட் பண்றாங்க. நான் வந்து ஹஸ்பண்ட் சைட்ல ஒரு ஏஜென்ட்டா வந்து போறேன். அப்போ யாருக்கு வந்து அந்த டீல் போகுது
போகுது அப்படின்லாம் வந்து டிஸ்கஷன்லாம் வருது. இப்போ எப்படின்னா 2 பேரும் வந்து தே ஷுட் கம் டு அ பாயிண்ட். அவங்களுக்கு 2 பேருக்கும் ஃபேமிலி லாயர்ஸ் தனித்தனியாக இருப்பாங்க டிவோர்ஸை ஃபைட் பண்ணுறதுக்கு. பட் ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணும்போது செல்லிங் சைடில் ஒரு ஏஜென்ட் மட்டும்தான் இருப்பாங்க, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் தே ஹாவ் டு கம் டு ஒரு காமன் கிரவுண்ட் இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாகவே இது வந்து ஒரு ட்ரிக்கியான சுச்சுவேஷனாக தான் இருக்கும் ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணும்போது. அண்ட் 2 பேர்லையுமே அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு, இல்லை 2 பேருக்காகவும் அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னு வரும்போது, ஒரு ஏஜென்ட்டாக விற்கிறோம் அப்படின்னு வரும்போது 2 பேர்கிட்டயுமே ஈக்குவலா இருக்கணும் அண்ட் 2 பேருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அண்ட் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு டிப்ரெசிங்கான ஒரு டைமா இருக்கும். நிறைய கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க, பேட்டில் நடந்துட்டு இருக்கும், ஃபேமிலியை பார்த்துக்கிறது, கிட்ஸை பார்த்துக்கிறது, இல்லை இந்த செப்பரேஷனே வந்து அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான டைமா இருக்கும் ஃபார் எனி ஃபேமிலி, எனி கப்பிள், மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே. ஸோ ஒரு ஏஜென்ட்டாக வந்து அந்த ஓவரால் ப்ராசஸ்ஸே கொஞ்சம் ரொம்ப டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும் ஃபார் ஏஜென்ட்ஸ். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பிரைமரி ப்ராப்பர்ட்டி மேட்ரிமோனியல் ஹவுஸ் பற்றி தான் பார்த்தோம். லெட்ஸே வேறு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் ப்ராப்பர்ட்டின்னு வரும்போது ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் அது என்னவா வேணா இருக்கலாம். உங்களோட கிரிப்டோ ஆசெட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்டாக்ஸாக இருக்கலாம், அண்ட் உங்களோட காராக இருக்கலாம், இது மாதிரி எது வேணா இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவலைசேஷன் ஆஃப் நெட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி இந்த மேரிட் டைமில் உங்களோட வெல்த் எவ்வளோக்கு ஏறி இருக்கோ ஸ்பவுஸ் ஏக்கும் பார்ப்பாங்க, ஸ்பவுஸ் பிக்கும் பார்ப்பாங்க. அண்ட் அந்த எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஏறி இருக்கு அப்படின்றத வச்சு அதோட டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணி அதில் 50% இன்னொரு ஸ்பவுஸுக்கு கொடுக்க சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து இதை நான் ஒரு கால்குலேஷனாக போட்டு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு வந்து புரியும். லெட்ஸே ஸ்பவுஸ் ஏ வந்து இந்த டைமில் அவங்களோட நெட் இது வந்து பார்த்தீங்கன்னா 500,000 ஏறி இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த 500,000ல் அவருக்கு வந்து ஒரு $50,000 டெட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அவரோட நெட் வேல்யூ எவ்வளோ ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450,000 ஏறி இருக்கு. ஸ்பவுஸ் பி அவங்க வந்து இந்த மேரிட் டைமில் அவங்களோட வேல்யூ 200,000 ஏறி இருக்கு, அவங்களோட ப்ராப்பர்ட்டியோட எல்லாம் சேர்த்து வேல்யூ 200,000 ஏறி இருக்கு, $20,000 டெட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 200,000 மைனஸ் 20,000 $180,000 வந்து அவங்களுக்கு அவங்களோட வேல்யூ ஏறி இருக்கு. இப்போ இந்த ஸ்பவுஸ் ஏ வேல்யூல இருந்து ஸ்பவுஸ் பி வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 450,000 மைனஸ் 180,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 270,000 வரும் இந்த டிஃபரன்ஸ். ஸோ இந்த டிஃபரன்ஸில் 50% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 135,000. ஸோ ஸ்பவுஸ் ஏ வந்து 135,000 ஸ்பவுஸ் பிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் ஓவரால் கால்குலேஷன். இதை வந்து ஈக்குவலைசேஷன் ஆஃப் நெட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஈக்குவலைசேஷன் ஆஃப் நெட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி NFP வந்து யாருக்கு செல்லாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் லாக்கு செல்லாது, மேரிட் கப்பலுக்கு மட்டும்தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதில் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கானா? எஸ், எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்து சொத்தை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அப்பா கிட்ட இருந்து வைஃப் வந்து பிரிஞ்சு போகிறாங்க, வைஃபோட அப்பா கிட்ட இருந்து வைஃபுக்கு வந்து ஒரு கார் வந்திருக்கு, அது வீட்டில் தான் நிற்கிது அப்படிங்கும் போது அது வந்து வைஃபுக்கு கொடுத்துருவாங்க, அது இந்த இதில் வந்து பிரிக்க மாட்டாங்க. பட் இதுவே அவங்க அப்பாவோ அம்மாவோ இறந்தது அப்புறம் லெட்ஸ் சே இன்சூரன்ஸ் பணம் வந்திருக்கு, ஒரு $100,000 இன்சூரன்ஸ் பணம் வந்திருக்கு அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் பணத்தை அந்த ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கும் போது தனியாக ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்ல போட்டு அப்படியே வச்சிருக்காங்க, இல்லை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்லேயோ தனியாக இருக்கணும், அது அவங்க பேரில் மட்டும் இருக்கணும், அப்படியே வச்சிருக்காங்க எதுவும் பண்ணாமல் அப்படின்னா அதையும் இதுல இருந்து டிஸ்ரிகார்ட் பண்ணிடுவாங்க, இதில் வந்து பிரிக்க மாட்டாங்க அந்த பணத்தை. பட் லெட்ஸ் சே அந்த இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்து உங்களோட ஜாயிண்ட் அக்கௌண்ட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இந்த பணம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோமே, அப்போ அந்த எக்ஸம்ஷன்ல வராது. நீங்க அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல போட்டதுக்கு அப்புறம் லெட்ஸ் சே அதெல்லாம் செலவும் ஆயிடுச்சு, வேற ஒரு இதுக்கு செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு வரும்போது இப்போ கோர்ட்ல போயிட்டு இல்லை இந்த மாதிரி எங்க அப்பா இன்சூரன்ஸ் பணம் வந்துருச்சு, அதை வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து கோர்ட் அப்போ அதை எடுத்துக்காது. ஏன்னா அதை ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது 50-50 ஸ்பிளிட் ஆகிடும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் பணம் வருது அப்படிங்கும் போது நீங்கள் அதை எடுத்து மோட்கேஜுக்கு செலவு பண்ணியிருந்தாலும் சரி, வீட்டுக்கு செலவு பண்ணியிருந்தாலும், எப்படி செலவு பண்ணியிருந்தாலுமே அதை வந்து உங்களால் ரீக்ளைம் பண்ண முடியாது. அதுக்கு ஒரே வழி, உங்களோட இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டியை வந்து தனியாக உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களோட சேவிங்ஸ்க்காக அதை தனியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா தான், ஏன்னா அது கிளீன் ட்ராக் இருக்கும், எங்கேருந்து அந்த பணம் எங்கே வந்திருக்கு, இதை நான் இப்படி வச்சுருக்கேன், நான் இதை அப்படியே தான் வச்சுருக்கேன் அப்படின்னு வரும்போது அதை வந்து இந்த ஈக்குவலைசேஷன் ஆஃப் NFPல கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அது வந்து பிரியும் போது
அந்த 100,000 இல்லை மேபி $1 million அப்படியே நீங்கள் இன்ஹெரிட் பணம் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குமே தவிர உங்களோட ஆப்போசிட் உங்களோட ஸ்பௌஸுக்கு வந்து அது ஸ்ப்ளிட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து 2 டேர்ம் பார்ப்போம், ஜாயிண்ட் டெனன்சி அண்ட் டெனன்சி இன் காமன் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரு டெனன்சி அக்ரிமெண்ட்குள்ளே போகிறாங்க, ஒரு ஓனர்ஷிப்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அது வந்து ஜாயிண்ட் டெனன்சி தான். 2 பேரும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கும். அந்த ஈக்குவல் ரைட்ஸில் எல்லாமே ஷேர்ஸ், ஆப்ளிகேஷன், ரைட்ஸ் எல்லாமே ஈக்குவலி 50-50 ஸ்பிளிட் ஆகும். அண்ட் இதுலேயே ரைட் ஆஃப் சர்வைவர்ஷிப் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அந்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பல் இருக்கீங்க, 2 ஸ்பௌஸ் இருக்காங்க. ஸ்பௌஸ் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிடுறாங்க, தவறிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ பை லா ஆட்டோமேட்டிக்காக உயிரோட இருக்கிற ஸ்பௌஸுக்கு 100% ரைட்ஸ் வந்து போயிடும். இப்போ ஒரு கொஸ்டின் வரலாம், இல்லை நான் ஒரு உயில் எழுதி வச்சுட்டேன், நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ என்னோட இது போகக்கூடாது, இது வேற யாருக்கோ போகட்டும், இல்லை பசங்களுக்கோ இல்லை எதுக்கோ இன்னொரு சேரிட்டிக்கோ நான் இதை உயில் எழுதி வைக்க போகிறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படி செல்லாது. ரைட் ஆஃப் சர்வைவர்ஷிப் படி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட 50% ஷேர் ஆஃப் த மேட்ரிமோனியல் ப்ராப்பர்ட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ தான் போகும். அன்லெஸ் நீங்கள் உங்கள் டெத்துக்கு முன்னாடி அதை வேற யார் பேருக்கோ மாற்றி எழுதி அது டைட்டில் டீட்லேயே இருந்தது அப்படின்னா தான் அது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த இன்னொருத்தருக்கு போகும். இன் தேட் கேஸ் நீங்கள் உயிரோட இருக்கும் போதே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னு ஆயிடுது. கரெக்டாக? ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து 50% ரைட் வந்து அவருக்கு போகாது, இன்னொருத்தரோட பேர் வந்து அந்த டீட்ல இருக்கிறனால அவரோட ப்ராப்பர்ட்டி அவருக்கு தான் வந்து போகும். முதல்ல இன்னொரு டெர்மினாலஜி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒன்று ஜாயிண்ட் டெனன்சி, இன்னொன்று டெனன்சி இன் காமன் அப்படின்னு. டெனன்சி இன் காமன் அப்படின்னா 2 பேருக்கு மேலே மேபி இன்னொருத்தரோ இல்லை இன்னும் 2 பேரோ கூட அந்த டைட்டில் இருப்பாங்க. டைட்டில்னா என்ன, பத்திரம், டீட், அந்த வீட்டோட ஓனர்ஸாக இருப்பாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இப்போ அந்த ஹஸ்பண்டோட தம்பி ஒருத்தர் இருக்கலாம், அந்த ஒய்ஃபோட தம்பி ஒருத்தர் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 பேர் அதை ப்ராப்பர்ட்டியை வந்து ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்போது அது வந்து ஆல்மோஸ்ட் ஷேர்ஸ் மாதிரி கன்சிடர் செய்யப்படும். 4 பேருக்குமே வந்து அதில் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வரும். இப்போ இந்த ரைட் ஆஃப் சர்வைவர்ஷிப் இருக்கு இல்லையா, அது வந்து இதில் செல்லுபடி ஆகாது. இந்த 4 பேர் ஓனர்ஷிப் வரும்போது உயில்ல என்ன எழுதியிருக்காங்களோ, இன்கேஸ் யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அந்த ரைட் யாருக்கு போகணும் அப்படின்றத உயில்ல எழுதியிருக்காங்களோ அதுபடி அந்த ஷேர்ஸ் வந்து ஸ்பிளிட் செய்யப்படும். வைஃப் மேரிட் கப்பிள்ஸ் பத்தி நிறைய பார்த்தாச்சு. இந்த காமன் லா அப்படின்ற டெர்மினாலஜி வருது இல்லையா, 2 பேர் வந்து ஒரே வீட்லயே ரொம்ப நாள் இருந்துட்டாங்க. அப்போ என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க பிரிஞ்சு போகும்போது கோர்ட்ல போயிட்டு உங்களால வந்து என்ன கிளைம் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இமீடியட்லி அது மேட்ரிமோனி, நீங்க 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் இட்ஸ் நாட் கன்சிடர்ட் டெக்னிக்கலி ஆஸ் அ மேட்ரிமோனியல் ஹோம், பிகாஸ் உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்றனால. அதே சமயம் ஒரு பார்ட்னர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க ரொம்ப வருஷம் அந்த வீட்டில் இருக்கும்போது நீங்களும் மேபி அதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. மேபி மோர்கேஜ் பேமெண்ட் வந்து உங்களோட அதர் ஸ்பௌஸுக்கு வந்து கஷ்டமா இருக்கிறனால நான் கொஞ்சம் மோர்கேஜ் பேமெண்ட் தரேன், மாசம் $4,000 மோர்கேஜ் வருதுன்னா நான் 1,000 வந்து மாசம் தரேன், இல்லை 1,500 தரேன். வாஷ்ரூம் உடஞ்சிருச்சு, $5,000 ஆகுது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, $5,000 உங்ககிட்ட இல்லையா, 2,500 நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், என் சம்பளத்துலேருந்து நான் தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுற செலவு எல்லாத்தையும் கோர்ட்டில் போயிட்டு உங்களால் அதை வாங்க முடியும். பட் அதுவுமே என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7 வருஷத்துக்கு, அது இந்த எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது, ஏன்னா அது நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு அதை ஃபைட் பண்ணுறதுல தான் இருக்குது. இன் ஜென்ரல் வந்து வச்சுக்கோங்களேன், ஒரு 7 வருஷமாவது நீங்கள் ஒன்றா இருக்கீங்க ஒரே வீட்டில் அப்படின்னு வரும்போது தான் இந்த ரைட்ஸ் எல்லாமே கிக்கின் ஆகி வர ஆரம்பிக்குது. டெக்னிக்கலி 3 வருஷத்துக்கு மேலேயே உங்களால் கொஞ்சம் ஃபைட் பண்ண முடியும். பட் அது வந்து இந்த மேட்ரிமோனியல் ஹோமில் மேரிட் கப்புள் அளவுக்கு உங்களால் அதில் ரொம்ப இதுவாக ஃபைட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரே வீட்டில் இப்போ ஒரு பார்ட்னர் கப்புளாக இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து யார் பேரில் இருக்கோ அவர் தான் மோர்கேஜ் பே பண்ணணும், அண்ட் அவர் தான் வந்து டேமேஜஸ் எல்லாத்துக்குமே செலவு பண்ணுறது பெட்டர். ஏன்னா இன்கேஸ் நீங்கள் பிரிகிற ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த பணம்லாம் வேணும்னு உங்களுக்கு ஃபைட் பண்ணுறது ரொம்ப 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 டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது காமன் லாவில். இப்போ ஒரு கொஸ்டின் வரலாம், ப்ரீனப் சைன் பண்ணால் எப்படி அப்படின்றது. நிறைய வெப் சீரிஸில் இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்துருப்போம். பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னா ப்ரீனப் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, பீட் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்ட்டு. அது எதனால் அப்படின்னா,
ஒரு ப்ரீனப்பில் வந்து என்ன சைன் பண்ணுவாங்கன்னா, இது மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணுறது. ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக அந்த மேட்ரிமோனி லா எல்லாமே கிக்கின் ஆகிடும். ஸோ அதனால் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னோட இந்த சொத்து எல்லாத்துலேயும் உனக்கு பங்கு கிடையாது, இந்த சொத்தில் தான் உனக்கு பங்கு இருக்குது, இன்கேஸ் நம்ம பிரியணும்னு வரும்போது இந்த ஷேர்ஸ் தான் உனக்கு கொடுப்பேன், இது எல்லாத்தையும் நான் டச் பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன் அப்படின்றது எல்லாமே அந்த ப்ரீனப்பில் எழுதியிருக்கும். இன் சம் கேசஸ் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கூட எழுதியிருக்கலாம். பட் ஒன்டாரியோ லா படி மேட்ரிமோனியல் ஹவுஸுக்கு இந்த ப்ரீனப் வந்து செல்லுமா அப்படின்னா ஓரளவுக்கு செல்லும், ஓரளவுக்கு செல்லாது. என்னதான் நீங்கள் ப்ரீனப்பே சைன் பண்ணியிருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டி மேட்ரிமோனி ஹவுஸோட ப்ராப்பர்ட்டி வேல்யூவில், அதாவது காசில் நீங்கள் வந்து சில ஷேர்ஸ் வந்து பிரித்து எழுதலாம். அதாவது இது $1 million ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் நான் உனக்கு இவ்வளோ தான் ஷேர் தருவேன், இது தருவேன் தரமாட்டேன் அப்படின்றதெல்லாம் எழுதலாம். அண்ட் பட் பொசஷன் வந்து ஒன்டாரியோ லா படி, ஃபேமிலி லா ஆக்ட் படி பொசஷன் வந்து 2 பேருமே ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. மீனிங் கல்யாணம் ஆகிடுச்சு, நீங்கள் 2 பேரும் அந்த வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னு வரும்போது திடீர்னு நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ இல்லை வீட்டை விட்டு வெளியில் போங்க, இம்மிடியேட்டாக வெளியில் போங்க அப்படின்னு நம்ம சினிமா படத்தில், தமிழ் சினிமா படத்துலலாம் வரும் இல்லையா, கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுவாங்க அப்படின்னு, அந்த மாதிரிலாம் தள்ள முடியாது. அவங்களுக்கு ஈக்குவல் பொசஷன் ரைட்ஸ் இருக்குது. வேல்யூவில் அதில் கிடைக்கிற பணத்தில் வேணால் இதுவாக இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம். பட் ஆனால் அவங்கள வந்து நீங்கள் வீட்டிலேருந்து கிக் பண்ண முடியாது. கோர்ட்டுக்கு போய் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான இன்னொரு ஸ்பௌஸுக்கு ப்ராப்பரான ஒரு செட்டில்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு தங்குற இடம் கிடைக்குது, ப்ராப்பராக டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்கள மூவ் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கலாம். பட் இன் மோஸ்ட் கேசஸ் நீங்கள் ப்ரீனப் சைன் பண்ணுறீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஈக்குவலைசேஷன் ஆஃப் என்எஃப்பி, நெட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஈக்குவலைசேஷனுக்கு நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி நெட் போடலாம். நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து லெட்ஸே உங்கள்கிட்ட 10 வீடு இருக்குது அப்படின்னா இந்த 9 வீட்டுக்கும் உனக்கும் எனக்கும் உனக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த 9 வீடும் வந்து எனக்கு முன்னாடியே இருந்தது. இது வந்து நமக்கு டிவோர்ஸே ஆனாலும் இது நான் சம்பாதிச்ச சொத்து, ஸோ அதனால் இது என்கிட்ட தான் இருக்கும். இல்லை நான் இன்ஹெரிட் பண்ணது, எங்கள் அப்பாட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணது. இதெல்லாம் இந்த மேட்ரிமோனியல் ஹவுஸில் மட்டும் உனக்கு வந்து பங்கு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் லாயர்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே பண்ண முடியும். பட் கல்யாணம்னு வரும்போது ஒரு ப்ரீனப் சைன் பண்ணுறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். ஏன் உனக்கு என் மேலே ட்ரஸ்ட் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வரும். பட் அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்தது. ஸோ அது அவங்கக்கிட்ட விட்டுருவோம். பட் இன் ஜென்ரல் இதுதான் லா. அகெயின் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஒரு கிரெயின் ஆஃப் சால்ட் மாதிரி எடுத்துக்கோங்க, ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்களே தவிர வந்து இது வந்து லீகல் அட்வைஸ் கிடையாது. நான் அதுக்கான குவாலிஃபைட் பர்சனும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மற்றது எல்லாமே அப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அகைன் நான் இதில் லீகல் அட்வைஸ் கொடுக்கறத விட நீங்கள் ஒரு ஃபேமிலி லாயரை பார்த்து உட்காந்து பேசி இதெல்லாம் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரலாம், இதில் ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன, ஏன்னா இது 2 பேர் பிரிகிறாங்க அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அதில் நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். 2 பேரும் அக்ரி பண்ணிக்கிறாங்க, ஸ்பௌசல் கன்சென்ட்டும் இருக்குது அப்படின்னு வரும்போது சேல் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். பட் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவா வரும் அப்படின்னா, ஒரு கப்பலாக ஒன்றா இருக்கும்போது ஒரு சேல் ப்ரைஸில் வந்து 2 பேரும் கலந்து பேசி டிசைட் பண்ணுறது வந்து ஈஸியராக இருக்கும். ஆனால் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, அவங்க வந்து சரியாக பேசிக்கிறது இல்லை அப்படின்னு வரும்போது இந்த சேல் ப்ரைஸை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹையரான ஒரு மார்க்கெட் வேல்யூவில் அந்த ப்ரைஸ் எடுத்திருப்பாங்க. லெட்ஸே இந்த 2021 வந்து 1.2 மில்லியனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க இது பண்ண போகிறாங்க, அது வந்து 1 மில்லியனுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி போகும், இல்லை 900,000க்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி போகும் அப்படின்னு வரும்போது 2 பேருக்குமே அதில் வந்து ஒரு லாஸ் வரப்போகுது. 2 பேருக்குமே அது ஒரு லாஸ் வரப்போகுது அப்படிங்கும்போது கோர்ட் வந்து அதை கன்சிடர் பண்ணும், யாருக்கு வந்து எவ்வளோ லாஸை வந்து எடுத்துக்கிறது அப்படின்றது. ஒன்று அவங்க 2 பேரும் உட்காந்து டிசைட் பண்ணி ஓகே இதை நான் நிறைய லாஸ் எடுத்துக்கிறேன் இதுன்னு பண்ணிக்கலாம். இல்லை அது லீகல் பேட்டில் ஆகுது அப்படின்னு வரும்போது கோர்ட் வந்து உங்களோட சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்து யாருக்கு எவ்வளோ லாஸ் வரப்போகுது அப்படின்றத ஹேண்டில் பண்ணுவாங்க. முன்னாடி இந்த ஈக்குவலைசேஷன் ஆஃப் நெட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா, இதில் சம்டைம்ஸ் ஒரு சிக்கல் வரலாம். இதில் யாராவது ஒரு பார்ட்டிக்கு வந்து டெட் இருக்குன்னு வச்சு, லெட்ஸே நீங்கள் சொத்தெல்லாம் பிரிக்க போகிறாங்க அப்படின்னு வரும்போது ஓகே எனக்கு வந்து அந்த 135 நம்ம டெட்டெல்லாம் போட்டு பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு பார்க்கும்போது 2 பேருக்குமே அந்த நான் சொன்ன எக்ஸாம்பிள் படி வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருந்துச்சு. பட் லெட்ஸே ஏதாவது ஒரு ஆளுக்கு வந்து
ஆசட்ஸே இல்லை, அவர் வந்து -$50,000 இருக்காங்க அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா டெட்டுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த -$50,000 வேல்யூவை ஜீரோவாக கால்குலேட் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ என்னதான் நீங்கள் உங்கள் பேரில் நிறைய கடன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னாலும் அந்த கடனை வந்து உங்களால் இன்னொரு ஸ்பவுஸ் கிட்ட இருந்து நீங்கள் ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணி கோர்ட் மூலியமாக எடுக்க முடியாது. நீங்கள் வந்து அதை நெகோஷியேட் பண்ணி, நான் உனக்காக தானே நான் இவ்வளோ கடன் வாங்கினேன், இப்போ எனக்கு வந்து செட்டில் பண்ண முடியுமா, இல்லைனா எனக்கு டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் முடியும். இது எல்லாமே இதில் இருக்கிற ஒரு நிடிகிரிடிஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு சிக்கல் வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, லெட்ஸே ஒன் ஆஃப் த ஸ்பவுசஸ் வந்து இதுவே ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வரும்போது அது அடுத்த ப்ராப்ளமாக இருக்கும். முன்னாடியே சொன்னேன், இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைமாக இருக்கும். மேபி தேர் கோயிங் த்ரூ அ லாட், யார்ட்டையும் பேச வேணான்னு தோணும், ரூமுக்குள்ளேயே இருப்பாங்க, டிப்ரெஷனில் இருப்பாங்க, என்னடா நமக்கு மட்டும் இப்படி ஆகுது அப்படின்றதெல்லாம் அவங்க மைண்டில் போய்கிட்டு இருக்கும்போது கம்யூனிகேஷன் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கும்போது அதுவுமே ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ கன்சென்ட் இல்லாமல் விற்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த இன்னொரு ஸ்பவுஸ் வந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட் ஆர்டர் எடுத்து என்னை விற்க விடுங்கன்னு சொல்லி அந்த கோர்ட் ஆர்டர் இருந்தால் தான் விற்க முடியும். அகெயின் அந்த முன்னாடி சொன்ன ப்ரைஸ் நெகோசியேஷன்லையும் 2 பேருக்கும் வந்து செட்டே ஆக மாட்டேங்குது. ஒருத்தர் வந்து நான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன், இது எப்படி 900,000 விற்க முடியும் அப்படின்னா அகெயின் அது கோர்ட்டுக்கு போய் கோர்ட் ஆர்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, யாருக்கு எவ்வளோ விற்கணும், எப்படி விற்கணும் அப்படின்றத பொறுத்து அந்த கோர்ட் ஆர்டரை வச்சு தான் ஆஸ் அ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் எங்களால் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இன் ஜென்ரல் ஒரு கப்பிள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸ் பண்ணுறாங்கன்னா இன் ஜென்ரல் என்ன நடக்கும் அப்படின்றது. இது வந்து ஒரு வாஸ்ட் ஏரியா. எவ்ரிபடி சிச்சுவேஷன் வந்து வேறு மாதிரி டிஃபர் ஆகும். எல்லா சிச்சுவேஷனுமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். இதை வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. அண்ட் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் ஒவ்வொரு மாதிரி இதோட அவுட்கம்ஸ் வரும். ஸோ அதனால் இப்போ சொன்னதை வந்து இன் ஜென்ரல் ஓவரால் ஒரு இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கிட்டு முன்னாடி சொன்ன மாதிரி லீகலி கன்சல்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி ஒரு வர்ஸான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா. பட் இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி நாலேஜபிளான ஒரு ஏஜென்ட் கிட்ட போகணும், மனசை விட்டு பேசி இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இது பண்ணணும். நான் உங்கள் ஃபேமிலி கிட்ட எல்லார்ட்டையும் வந்து பேசி இதை ஸ்மூத்தாக இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு வேணும், அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் என்னோட இன்ஃபர்மேஷன் தரேன். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 6478014563. நேரில் மீட் பண்ணுவோம். நேரில் மீட் பண்ணி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணி எப்படி வந்து இதை உங்களுக்கு வந்து இந்த டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனை சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத எல்லாமே பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பற்றின தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.